ஸோ இப்போ இன்றைக்கி என்ன ஸ்டெப், இந்த பார்ட் 2ல என்ன ஸ்டெப் எடுப்போன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதை நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம ஸ்டெப்ஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல். ஸோ இதுக்கு வந்து பொசிஷன் என்னென்னா, லெக்கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காமல் இப்படி வியாக வச்சுக்கோங்க. வி, ஓகேவா? ரொம்ப இப்படி பரதநாட்டியத்தில் வர மாதிரி வைக்கக்கூடாது, ஸ்லைட்டாக இப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த ஹீல் இப்படி தட்டுறது மட்டும் தெரியும். ஓகே, கூல். ஸோ பொசிஷன் இப்படி இருக்கா, இது லெக்குக்கு. ஹேண்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, ரைட் ஹேண்டை இப்படி இடுப்பில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. தலைவர் என்ன பண்ணியிருக்கேன்னா, கச்சிஃபாக காலரான்னு தெரியல பிடிச்சிருப்பாரு. ஓகே, பிடிச்சிட்டு அந்த ஸ்டெப் போடுவார். நீங்கள் கட்சி பிடிச்சாலும் ஓகே, ஷர்ட்டோட கலர் உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு மேலே ஷர்ட் போட்டிங்கன்னா காலர் கிடைக்கலாம். ஓகே, எது உங்களுக்கு பாட்டமாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹேண்டோட பொசிஷன் இதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, ஹேண்டை நான் அப்படியே விட்டு லெக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஹேண்ட் ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் லெக். ஓகே, ஸோ லெஃப்ட் லெக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மேலே தூக்கிட்டு லெக் பாருங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா 1. ஓகே, ஸோ நம்ம லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எப்படி மூவ் ஆகும், தென் ரைட் முடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் எப்படி மூவ் ஆகும், அகைன் லெஃப்ட் முடிச்சுட்டு ரைட் சைடு மூவ் ஆகும். ஓகே, ஸோ 1 2 3. ஓகேவா? 3 டைம்ஸ் இப்படி மூவ் பண்ணுறது இருக்கும். ஓகே, ஸோ ரெடி, லெக் மட்டும் பாருங்கள். ஓகே, 1 2 3 4. ஓகே, 4 பண்ணும்போது மட்டும் லெஃப்ட் லெக்கை விட்டுறணும், ரைட் லெக் மட்டும் பண்ணணும். ரெடி, 1 2 3 4. ஓகே, தென் 5 6 7 8, தென் 1 2 3 4. ஓகேவா? கூல். இதுதான் வந்து ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 4, அகைன் ரைட் சைடில் 4. ஓகே, 3 செட்ஸ். தேர்ட் செட்டில் ரைட் சைடு முடிக்கணும். முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதை நீங்கள் அந்த மியூசிக்கோட அடாப்ட் பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும், பட் கவுன்ஸோடும் பண்ணலாம். ஓகே, ஸோ 4 முடிச்சிட்டிங்களா? தென் என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 4. ஸோ நம்ம ஃபஸ்ட் பண்ணும்போது லெக் எப்படி இருக்கும்னா, முக்கியமாக இந்த முட்டி பாருங்கள், நீ வந்து இப்படி தான் இருக்கும். அந்த 4 4 3 கவுண்ட்ஸ் முடிச்சக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லைட்டாக முட்டி அப்படி முன்னாடி மூவ் பண்ணுவோம். எப்படின்னா இப்படி ஸ்விங் மாதிரி, அதாவது ஓகே இப்படி டிங் டிங். ஓகே, இது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ மியூசிக் பாருங்கள். ஓகே, இப்படிதான். ஸோ ஃபஸ்ட்டு நீல் மூவ் எப்படின்னு முக்கியம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது இதெல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகே, குட். ஸோ 4 4 3 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 1 2 3 4 அப். ஓகே, ஸோ லெஃப்ட் லெக் தான் இப்படி அப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் பண்ணலாம். ரெடி, 1 2 3 4 5. ஓகே, 5 வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 2 3 4 5. உங்களோட பாடியோட ஷேக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெக் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், பாடியோட ஷேக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி இருக்கும்போது 1 2 3 4 நான் மூவ் பண்ணியிருக்கேன்னா, தென் 5 6 7 8 மூவ் பண்ணியிருக்கேன்னா, தென் 1 2 3 4 மூவ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ 1 2 3 4 5. ஓகே, இது வந்து லெக் இம்பார்ட்டன்ட், பாடி செகண்டரி. லெக் பிரைமரி, பாடி செகண்டரி. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பட் லைவ்ல நீங்கள் பண்ணும்போது லெக்கை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஹெட்டை மட்டும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் ஆக முடியும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது ஈஸி தான். அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அகைன் ஸ்டெப்பு கொஞ்சம் ஈஸி தான், டைமிங்கில் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணுறது, தண்ணி குடிச்சிடலாமா? இது கொஞ்சம் நிறைய நான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லெக்கு முடிச்சிடலாம். லெக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்ட் பண்ணலாம். ஓகேவா? தென் ரெண்டுமே சேர்த்து பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ ரெடி, லெக் மட்டும் பாருங்கள். ஸோ ரைட் லெக்கில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்க. ஓகே, அதாவது இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்வாப் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் லெஃப்ட் ஸ்வாப் இப்படி இருக்கா, இந்த மாதிரி தான். அது என்ன பண்ண போகிறோம்னா இப்படி பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு வார்ம் அப் மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க, வார்ம் அப் ஸ்டெப்ஸ் மாதிரி. ஓகே, லெஃப்ட் லெக் இருக்குல்ல, லெஃப்ட் லெக்கை இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்து வரீங்க, ரைட் லெக்கை இப்படி பண்ணுறீங்க. ஓகே, சரி, 1 2 3 4. ஓகே, இது வந்து கவுண்டர் மாட்ரு சொல்லணும், இது மேட்டர். ஸோ ரைட் லெக்கில் இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துவாங்க, ஹீல் இது அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஹீல் அப் டவுன் அப் டவுன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கூல். சரி, 1 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரெண்டும் சேமாக தான் இருக்கும், லைக் திஸ் 1. ஓகே, செகண்ட் பண்ணும்போது ரைட் லெக் பின்னாடி போயிடும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, 1 ஹேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சரி, 1 2 ரைட் லெக் பின்னாடி இருந்துச்சா, லெஃப்ட் லெக் முன்னாடி இருக்கான், முன்னாடி இருக்கும்போது ஹீல் தூக்கி இருக்கான். இது கரெக்டாக பண்ணணும். எப்படின்னா, இந்த லெக் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க, வைக்கிறீங்க, ஹீலை வைக்கிறீங்க, ரைட் லெக்கை தூக்குறீங்க. இப்போ இதை பின்னாடி வைக்கிறீங்க, தூக்குறீங்க. ஸோ எந்த காலை முடிக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் கால் வந்து ஹீல் தூக்கிடும். எது ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுவும் ஹீல் தூக்கும். ஓகே,
கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஈஸி தான். ரெடி? 1. அதே மாதிரி இவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்கிறதுக்கான ரீசன் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் நான் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரீச் ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்டெப் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இவன் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர் லெவலில் இருக்கிற டான்ஸ் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவைப்படும். இதை விட அதிகமாகவே தேவைப்படும் ஆக்சுவலாக, பட் லைவில் போகும்போது இப்போ இதுவே ஓகேவா கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, கூல். ஸோ வீனேஷ் சாராக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ரெடி? லைக் மேடம் இல்லை 1 2 3 4. ஓகே, ஸோ 4 வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெக் இருக்குல்ல, லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில், அது ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து அகைன் பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போட போகிற ஸ்டெப்ஸ் வந்து நாட் அ பிகினர் லெவல், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல். தளபதி ஆடுறாரு, அவருக்கு சூப்பரான ஒரு மாஸ்டர் தான் போடுவார். அதனால ஸ்டெப்பு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். பட் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஆன் த ஸ்பாட்டில் ஆடும்போது சம் கரெக்ஷன்ஸ்லாம் வரும். ஆப்வியஸாக நானே அந்த அன்வான்டாக ஒரு டாபிக் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, அந்த இது இருக்குல்ல வேட்டையன் சாங், அதுலேயே வந்து ஸ்டெப் டுட்டர் போட்டிருப்பேன். பட் ஸ்டில் எல்லாருமே அது வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. இப்படி கூட பண்ணல, இப்படி பண்ணுறாங்க சம்திங், அது அவங்க சரியாக பார்க்கல, அவங்க பார்த்த வரைக்கும் கன்வே ஆனது. அந்த மாதிரி தான். ஸோ ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணிங்கனாலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்வே ஆகிடும் லைவ்ல எடுக்கும்போது. ஓகே, ஸோ இதெல்லாம் மேபி வருமானு தெரியல, கட் பண்ணிடுறேன். சரி, 1 2 3 4. 4 வரும்போது ஸ்லைட்டாக இப்படி ரைட் லெக்குக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் கொடுத்துருங்க. 4 முடிச்சிங்களா? தென் 5 6 7 8. லெஃப்ட் லெக் பின்னாடி இருக்கணும். ஸோ 4 முடிச்சிங்களா? முடிச்சுட்டு இப்போ ரைட் லெக்கில் 5 பண்ணிவிட்டு ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடாது, வைக்காமல் ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கூல். ஸோ 4 முடிச்சிங்களா? 5 6 7 8. ஓகே, தட்ஸ் இட். 8 கவுண்ட்ஸ் தான். அகைன் லெக் மட்டும் பாருங்கள். ரைட்? 1 2 3 4 5 6 7 8. 7 8 மட்டும் லெஃப்ட் லெக் மட்டும் பண்ணுவீங்க, ஃப்ரண்ட்ல கூட ஜஸ்ட்டு உள்ள வெளியில், பேக் டவுன், பேக் அப், ஃப்ரண்ட், பேக் ஃப்ரண்ட். ஓகே, கூல். ஸோ லெக் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஹேண்ட். ஓகே, ஸோ ரெடி? லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வச்சுக்கோங்க. ரெடி? 1 2. ஓகே, ஸோ லெஃப்ட் லெக் ரைட் லெக் உள்ளே வந்தோடனையும் கணத்தில் வச்சுருங்களா? ஓகே, ரெடி? 1 2 3 4. ஓகே ஓகே, 4. தென் 5 6 7 8. ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கே ஃபீல் ஆகுது, ஏன்னா இந்த ஸ்டெப் நானே ரொம்ப நுணுக்கமாக பார்த்தேன். ஓகே, ஸோ நான் ஹேண்ட்ஸ் மட்டும் வேணால் தனியாக சொல்கிறேன், லைக் விட்டுருங்க. ஓகே ஓகே, ஹேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 2, தென் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வந்து 3 வரும்போது இப்படி வெளியில் வச்சிடணும். 3 4. ஓகே, கூல். 4 வச்சிட்டிங்களா? தென் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வந்து 5 6 7. ஓகே, ஜஸ்ட் இந்த ஹேண்ட் இப்படி வச்சு இப்படி எடுத்ததுக்கப்புறம் கீழே வச்சுட்டு 1 2 3 4. 4ல கிடையாது, ஜஸ்ட் 1 2 3. 4 வந்து நம்ம ஹால் பண்ணிடுவோம், அதாவது க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3 4. ஓகே, 5 6 7 8. ஓகே, 7 8 லெஃப்ட் லெக் மட்டும் நம்ம 2 வாட்டி பண்ணுவோமா? அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை இப்படி டச், ஷோல்டர் டச், ரைட் சைட் ஷோல்டர் டச் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, கூல். ஸோ இப்போ 7 அதாவது 7 8 முடிதான். முடிச்சோன்னையும் ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. ரொம்ப ஜம்ப் பண்ண வேணாம், ஸ்லைட்டாக இப்படி இருக்கிறத இப்படி வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அகைன் அதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். என்னென்னா ரைட் லெக்கை பேக்கில் வைக்கிறோம், ஃபஸ்ட்டு கவுண்டே. ஓகே, 7 8 ஃப்ரண்ட்டில் வந்துட்டீங்களா? வந்துட்டு அகைன் 1 2 3 4. ஸோ 4 வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் மேலேயும் லெஃப்ட் லெக் மேலேயும் இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு ரைட் ஹேண்டை இப்படி ஜஸ்ட் நெஞ்சிக்கிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு 1. ஓகே, ஸோ நீங்கள் நெஞ்சுக்கிட்ட இப்படி வரும்போதே ஒரு ஸ்லைட் ஜம்ப் பண்ணணும், பண்ணிவிட்டு 2. ஓகே, ஸோ இது வந்து நான் கோர்வே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பண்ணலாம். ஓகே, ரெடி? 1 2 3 4 5. கேமரா தள்ளி போயிட்டேன். ஓகே, ரெடி? ஃபஸ்ட்லேருந்து ரெடி? 1 2 3 4 5 6 7 8. Then hall. Okay, again 1 2 3 4 5 6. Okay, so position, then ஒரு டிச் மாதிரி. ஓகே, அப்படி தான் வரும். ஏன்னா இப்படி வரும்போது கேமரா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இப்படி பண்ணும்போது கேமரா ஆங்கிள் இப்படி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஓகேவா?
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் புரியலைன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு கன்வே ஆகலைன்னா நம்ம லைவாக தான் நேரில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே கூல். இது புரியலைன்னா நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள். ஓகே அட்ரஸில் போய்ட்டு பாருங்கள். ஓகே கூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய நேரம் நான் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் தான் இருக்குது. எனக்கு டான்ஸ் ஸ்டுடியோலாம் கிடையாது, நான் இங்கே தான் இருக்கேன். நிறைய பேர் டான்ஸ் ஸ்டுடியோ இருக்கான்னு கேட்டிங்க, டான்ஸ் கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டிங்க. அந்தளவுக்கு எனக்கு எக்யூப்மெண்ட்டும் இல்லை, என்விரான்மெண்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நானும் டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, ஜஸ்ட் மூவியில் வரதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கூல். ஸோ மட்டையில் இது 2 எடுத்தாச்சு. இன்னொன்று ஏதோ பிட்டு இருக்குது, லைக் த்ரிஷா அப்புறம் விஜய் சார் ஆடுறது வந்து அது வந்து ஈஸி ஸ்டெப் தான், ஆல்ரெடி எல்லாரும் அடிச்சு வச்சிட்டாங்க. ஓகே எந்த ஸ்டெப்னா இந்த இது லெக் ஸ்டெப் போட்டு இப்படி பண்ணி வரலாம், தென் ஹேண்ட்ஸ் பிடிச்சி இப்படி அடிக்கிறது, அது ஈஸி இருந்ததுனால அது விட்டாச்சு. இன்னொரு ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சுட்டு வருது, அது வேணா நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கூல். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியானதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேவிட் ஜேம்ஸ். பாய்.